தமிழ் பகுதியில இருக்கிற ஒரு சாரர் தமிழ் குறுந்தேசியவாதத்தை பயன்படுத்தி அரசியல் இருப்பை பாதுகாத்திருக்கு. இந்த பாரம்பரிய அரசியல் கட்சிகள் இனி இது எங்களுக்கு பொருந்தாது என்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது. தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்கான அடித்தளங்கள் போதுமானதாக இல்லை என்றது எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. இது சிங்கள அரசியல் சக்திகளும் இப்படி தமிழ் அரசியலை பிளவுபடுத்துறதுக்காக சுயேட்சை குழுக்களை ஊக்கப்படுத்தி இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சூழலை தான் சிங்கள பெருந்தேசியவாதம் எதிர்பார்த்திருக்குது. ஏனென்றால் தமிழ் அரசியல் எவ்வளவுக்கு எவ்வளவு பலவீனப்படுகிறதோ அது சிங்கள அரசியலுக்கும் அந்த அரசியலாக இருக்கும். அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெற்று அரசியல் ஆய்வு படத்தோடு இணைந்திருக்கின்றோம். அரசியல் ஆய்வுக்களமானது ஈழத்தமிழர்களின் அரசியலை பேசுகின்ற ஒரு அரசியல் ஆய்வுக்களமாக விஸ்வலிங்கம் அவர்கள் மூத்த அரசியல் ஆய்வாளர் எங்களோடு கலந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். எஸ்டிஎஸ் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் உங்களுக்கும் எனக்கு தந்த அழைப்புக்கு மகிழ்ச்சி, நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லது நாங்கள் இன்று பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கின்ற முக்கியமாக இந்த ஜனாதிபதி தேர்தலின் பின் எமது தமிழ் மக்களின் பக்கம் இருக்கின்ற நன்மைகள் என்ன? நல்ல ஆரம்பம். நீங்கள் குறிப்பிட்டது போல ஜனாதிபதி தேர்தலும் அதுக்கு பின்னர் நடைபெற்ற பொது தேர்தலும் தமிழ் சமூகத்தின் அடிப்படை அரசியல்ல காணப்படுற பிளவுகளைத்தான் அது அடையாளப்படுத்தி இருக்கு. என்னென்றா சுதந்திரத்துக்கு பின்னர் தமிழ் அரசியல்ல மிக பெருந்தொகையான பொருளாதார ரீதியாக பின்னடைந்த மக்கள் அரசியல் உரிமையும் பொருளாதார உரிமையும் இல்லாத ஒரு நிலைமைக்குத்தான் அவைகள் படிப்படியாக தள்ளப்பட்டு வந்திருக்கு. தமிழ் பிரதேசங்கள்ல இருக்கிற பலமடைஞ்ச பிரிவினர் தமிழ் குறுந்தேசியவாதத்தை வச்சு அரசியல் இருப்பையும் பாதுகாத்தினும் தங்களுடைய பொருளாதார நலன்களையும் பாதுகாத்தினும். 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்த கொரோனா நோயும் அதுக்கு பிற்பாடு நாடு பொருளாதார ரீதியா பாதிப்படைஞ்ச நிலைமையில பார்க்கல. அப்பதான் சிங்கள சமூகத்திலையும் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான இடைவெளியும் அதிகரிச்சிருந்தது. அதே போல தமிழ் சமூகத்திலையும் அந்த இடைவெளி அதிகரிச்சிருந்தது. அதால வெறுமனே ஒரு வாக்கு யந்திரங்களாகத்தான் இந்த தமிழ் பிரதேசத்தில் இருக்கிற சாமானிய மக்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற அறகலிய போராட்டம் சிங்கள பெருந்தேசியவாதத்தை நிராகரிக்கிறதுக்கான ஒரு சூழலை அது கொண்டு வந்தது. சிங்கள மக்கள் அப்பதான் புரிஞ்சு கொண்டினம் சிங்கள பெருந்தேசியவாதத்தை வச்சு தங்கண்ட வாக்குகளை கொள்ளையடிச்சு அவதான் பணக்காரரா வந்திருக்கணும். அதாவது சிங்கள பிரதேசத்தில உள்ள ஒரு பிரிவு அதிகாரத்தையும் பொருளாதாரத்தையும் கட்டுப்படுத்தி நாடு வாங்குறதுக்கு போய் சாமானிய மக்கள் தான் அதுக்கான விலையை கொடுத்திருக்கணும். இதுவரை காலமும் தமிழ் குறுந்தேசியவாதத்தை வச்சு நடத்தின அரசியல் அதுக்கு மேல ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு இறுக்கமான நிலைக்கு போன உடனே இந்த 75 வருஷங்களாக அரசியல் உரிமை பாதிக்கப்பட்டு பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு பாரிய அரசியல் மாற்றத்துக்குள்ள 24ஆம் ஆண்டு வாக்களிக்கணும். ஒரு தரம் எதிர்பார்க்கையில 125 ஆசனங்கள்ல 159 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி எடுக்கும். அதே மாதிரி தமிழ் அரசியல் தலைமையும் நினைச்சது தாங்கள் ஒரு பொருளை வச்சாலும் தமிழ் மக்கள் வாக்களிப்பினம் என்ற அந்த கனவுலகம் அது உடைஞ்சு தமிழ் மக்கள்ல கீழ் மட்டத்தில் இருந்த மக்களும் சிங்கள மக்களோட சேர்ந்து தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிச்சிருக்கு. எனவே இது ஒரு பெரிய அரசியல் அடிப்படை மாற்றம் என்றுதான் நாங்கள் இதை கருதுவோம். நீங்கள் மிக ஆளுமையான ஒரு அரசியல் ஆய்வாளராக புலம்பெயர் நாட்டிலே இருக்கின்றீர்கள். உங்களுடைய பார்வையில்
எங்களுடைய ஈழத்தமிழ் மக்களின் வாக்களிப்பின் நிலைப்பாட்டை நீங்கள் எந்த ஒரு கோணமாக பார்க்கின்றீர்கள்? முதலாவது இந்த தமிழ் குறுந்தேசியவாதத்தை பயன்படுத்தியவர்களையும் அவர் தோற்கடிச்சிருக்கிறார்கள் தமிழ் மக்கள். அதே நேரத்தில் எந்த அரசாங்கம் வந்தாலும் அதோடு ஒரு இணக்க அரசியல் செய்து அவையின் உதவிகளை பெற்றுக் கொடுத்து தங்களுடைய அதிகாரத்தை வச்சிருக்கலாம் என்ற அந்த அணுகுமுறை தோற்கடிக்கப்பட்டிருக்கு. அப்ப இதுல இருந்து ஒன்று தெரியுது என்னன்னா, தமிழ் மக்கள் ஒரு பிரிவினர் கடந்த 75 வருஷ காலமா தமிழ் பகுதியில இருக்கிற ஒரு சாரர் தமிழ் குறுந்தேசியவாதத்தை பயன்படுத்தி அரசியல் இருப்பை பாதுகாத்திருக்கணும். இணக்க அரசியல் செய்தவையும் அரசாங்கங்களோட சேர்ந்து யாருக்கு உதவி செய்திருக்கணும்னா தமிழ் பிரதேசத்துல இருக்கிற மேல்தட்டு வர்க்கத்துக்கு தான் உதவி செய்திருக்கணும். அப்ப என்ன நடந்திருக்குன்னா, பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் எந்த வசதியையும் அவை அனுபவிக்கல. ஏனென்றா அவையால் அரசியல்வாதிக்கு பின்னால போய் வேலையையும் எடுக்க இயலாது, காசு கொடுக்க இயலாது, வெளிநாட்டுக்கு போக இயலாது. அப்ப கடைசியா அவையால் தான் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கு. இங்கதான் நாங்க பார்க்கணும், எப்படி 24ஆம் ஆண்டு சிங்கள அதிகார வர்க்கத்துக்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, பொதுஜன பெரமுன இப்படியான எல்லா கட்சிகளையும் மக்கள் எப்படி தோற்கடிச்சினமோ அது மாதிரியான ஒரு சூழல் தான் தமிழ் குறுந்தேசியவாதத்தையும் இணக்க அரசியல் செய்தவையையும் தமிழ் மக்கள்ல இருக்கிற கீழ்த்தட்டு வர்க்கத்தினர் தோற்கடிச்சிருக்கணும். இங்க நாங்கள் கவனிக்க வேண்டியது அடுத்த அரசியல் எப்படி போகுது. இங்க நாங்க செய்ய வேண்டிய வேலை, ஒரு பாரிய அரசியல் மாற்றம் நடந்திருக்கு 24ஆம் ஆண்டு. இந்த 24ஆம் ஆண்டு அரசியல் மாற்றத்தை நாங்கள் எப்படி பலப்படுத்தி இந்த சந்தர்ப்பவாத அரசியல் தலைமைகளை தமிழ் அரசியல்ல இருந்து தூக்கி எறிகிறது என்றதை பற்றின விவாதங்கள் தான் 2025ஆம் ஆண்டு எங்களுக்குரிய விவாத பொருளா இருக்கும் என்று நான் நம்புறேன். இன்னொரு பக்கமாக பார்ப்போமா இருந்தால், இந்த தமிழ் அரசியல்வாதிகள் தங்களுடைய சுயநல அரசியல் செயற்பாட்டுக்காகவும் கதிரைகளுக்காகவும் இவர்கள் செய்து கொண்ட விடயம் மக்களுக்கு எவ்வண்ணமாக உங்கள் பார்வைக்கு சாதகமாக இருக்கிறது? இந்த இப்பொழுது நடைபெறுகின்ற விவாதங்களை பார்க்கும் போது, உதாரணத்துக்கு ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளர் நியமிக்கிறார்கள். இந்த பொது வேட்பாளர் தமிழ் பிரதேசங்கள் வடக்கு கிழக்கு மாகாணம் மற்ற ஏனைய பகுதிகள் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா சுமார் 15 லட்சம் மக்கள்ல 2 லட்சம் மக்கள் தான் இந்த பொது வேட்பாளர் 13வது திருத்தத்துக்கு எதிராக காய்ச்சிருக்கிறார். இவர் தமிழ் தேசியம், சுயாட்சி, உரிமைதான் கதைச்சவர். ஆனால் தமிழ் மக்கள் அவருக்கு வாக்களிக்கல. ஆனால் மற்ற பக்கத்துல பொது தேர்தல் வந்த பொழுது அனுராகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு கிட்டத்தட்ட 27,000 வாக்குகளை அளித்தவர்கள் ஜனாதிபதி தேர்தலில். அதுக்கு பிறகு பொது தேர்தலில் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை வடக்கில் இருந்து அனுப்பியிருக்கணும். இது என்னத்தை காட்டுதென்றாம், சிங்கள மக்கள்ல பொருளாதார ரீதியாக பாதிப்படைஞ்ச பிரிவினருக்கும் தமிழ் பிரதேசங்கள்ல பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட பிரிவினருக்கும் இடையிலே ஒரு பொதுவான உடன்பாடு வந்திருக்குது. அதாவது இந்த பாரம்பரிய அரசியல் கட்சிகள் இனி இது எங்களுக்கு பொருந்தாது என்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கணும். ஆனால் என்னுடைய அபிப்பிராயம், நீங்கள் கேட்டதை அவதானிக்கும் போது ஐக்கிய தேசிய கட்சி இன்றைக்கு அடையாளம் இல்லாம போயிருக்கு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சின்ன பின்னமாக போயிருக்கு. பொதுஜன பெரமுனவும் அடையாளம் இல்லாமல் இன்றைக்கு ஒரு நியமன பாராளுமன்ற உறுப்பினர் தவிர ஒருவர் இல்லாம இருக்கிறது. இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் இனவாதத்தையும் பிரிவினவாதத்தையும் குறுந்தேசியவாதத்தையும் வச்சு நடத்தின அரசியல் முடிவுக்கு வந்திருக்கு. இந்த அரசியல் கட்சிகளுக்கு எதிர்காலத்தில் இடம் இல்லை. ஆனால் வெளிநாடுகள்ல இருக்கிற சில பேருக்கும் கனவில் உலகத்திலே அவை சீவிக்க கூடும். ஏனென்றால் அங்க வாழ்ற மக்களின் தேவைகளும் உணர்வுகளையும் இவர்கள் புரிஞ்சு கொள்ளையில இவர்கள் இப்பவும்
பிரிவினவாதம், சுயநிர்ணய உரிமை, தேசியம்ன்றதுக்குள்ளதான் இவியல் வாழினம். இவியல் இங்கே ஒரு கற்பனை உலகத்தில இருக்கணும். எல்லாத்தையும் காசு கொடுத்து மாற்றி விடலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கையில இருக்கணும். வெளிநாடுகள்ல வாழ்ற மக்கள் இப்ப யோசிக்க வேணும், தேசிய இனங்கள் சமாதானமாகவும் ஐக்கியமாகவும் வாழ்றது. இன்றைக்குள்ள அரசாங்கம் சொல்லுது நாட்டில ஜனநாயகத்தை உருவாக்க போவதாக கூறுகிறார்கள். நாட்டில ஊழல் இல்லாத அரசாங்கம் ஒன்றை தரப்போவதாக கூறுகிறார்கள். இதுதானே எங்களுக்கு வேணும். ஒரு இனவாதம் இல்லாத, ஊழல் இல்லாத, ஜனநாயகத்தை பலப்படுத்துற, ஐக்கியத்தை கொண்டாடுற ஒரு அரசாங்கம் தானே எங்களுக்கு முதல் வேணும். அப்படி ஒரு இடைவெளி இருந்தா தானே நாங்கள் போராட முடியும். புலம்பெயர் நாடுகளில் ஒவ்வொருவரை தங்களுக்கு விருப்பமானவர்களை கட்சிகள் சார்ந்தோரை தனித்துவமாக பண ரீதியாக உதவி செய்வதன் மூலம் ஏற்படுகின்ற விளைவுகள் மிக பாரதூரமான விளைவுகளாக தமிழ் மக்களின் அரசியல் சூழ்நிலைக்கு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்குகின்றன. கடந்த பொது தேர்தலில் கிட்டத்தட்ட வடபகுதியில் 400 சுயேட்சை குழுக்கள், அதே போல வன்னி மாவட்டத்தில் 400 சுயேட்சை குழுக்கள், அதே மாதிரி கிழக்கு மாநிலத்திலேயும் 100க்கும் மேற்பட்ட சுயேட்சை குழுக்கள். இது எல்லாவற்றையும் நாங்கள் அவதானிக்கும் போது 2 முக்கிய பிரச்சனைகள் எங்களுக்கு தெரியுது. ஒன்று, உள்நாட்டிலேயும் தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்கான அடித்தளங்கள் போதுமானதாக இல்லை என்றது எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. ஏனெனில் பொது தேர்தலில் பாரம்பரிய அரசியல் கட்சிகளை தோற்கடிக்கிறதுக்காக சுயேட்சை குழுக்கள் போட்டியில இறக்கப்பட்டிருக்கின்றன. இது வெறுமனைய தமிழ் அரசியல் கட்சிகளாலேயோ தமிழ் மக்கள் மத்தியில உள்ள ஆக்களாலேயோ மட்டும் இல்லை, இது சிங்கள அரசியல் சக்திகளும் இப்படி தமிழ் அரசியலை பிளவுபடுத்துறதுக்காக சுயேட்சை குழுக்களை ஊக்கப்படுத்தி இருக்கிறது. இதன் விளைவாகத்தான் தமிழ் அரசியல் பிளவுபட்டிருக்கு. இன்றைக்கு தமிழ் அரசியல்ல காணப்படுகிற பாரம்பரிய அரசியல் கட்சிகள் உள்முரண்பாடுகளால சிதைஞ்சு போய் இருக்கிறது. அந்த கட்சிகளுக்குள்ள தனிநபர் முரண்பாடுகள் அதிகரிச்சு தமிழ் மக்களுடைய நலன்கள் 2வது பட்சத்துக்கு வந்துட்டு இங்கே ஒரு அதிகார போட்டி வந்திருக்குது. இந்த நிலைமை தமிழ் அரசியலை தோற்கடிக்கிற ஒரு அரசியலுக்கு வந்திருக்கு. நாங்கள் இதை சிங்கள அரசியல் நிலைமைகளோட பார்க்கல. இந்த மாதிரியான ஒரு சூழலை தான் சிங்கள பெருந்தேசியவாதம் எதிர்பார்த்திருக்குது. ஏனென்றால் தமிழ் அரசியல் எவ்வளவுக்கு எவ்வளவு பலவீனப்படுகிறதோ அது சிங்கள அரசியலுக்கும் அந்த அரசியலாக இருக்கும். நாங்கள் இந்த நிலைமையை தெளிவா புரிஞ்சு கொண்டு ஒரு புறத்தில பார்த்தோமே இருந்தா படிப்படியாக தமிழ் அரசியலுக்கு இல்ல சிங்கள அரசியல் கட்சிகள் கால் உண்டி வாரத்தை நாங்க பார்க்க கூடியதா இருக்கு. உதாரணத்துக்கு தேசிய மக்கள் சக்தியின் ஆதிக்கம் இப்பொழுது தமிழ் பிரதேசங்கள்ல வந்திருக்குது. இந்த அரசியலை நாங்க தெளிவா பார்த்தோமே இருந்தால் ஒரு புறத்தில தமிழ் அரசியலின் தெளிவான அரசியல் நிலைப்பாடு இல்லாத ஒரு சந்தர்ப்பவாத உள் முரண்பாடுகளை கொண்ட ஒரு அரசியல் உள்ளுக்கு இருக்கிறதால தான் வெளியில இருந்து வரக்கூடியதாக இருந்திருக்குது. இந்த நிலைமையை நாங்க அவதானிச்சு பார்த்தோமே இருந்தால் தமிழ் அரசியல்ல இருக்கிற உள் முரண்பாடுகள் வெளியாற்ற தலையீட்டுக்கு காரணமா இருந்திருக்கு. இந்த பின்னணியை வச்சு கொண்டுதான் நீங்கள் கேட்ட புலம்பெயர் மக்களின் பங்களிப்பு இவ்வாறு இருக்க போறேன். இந்த புலம்பெயர் தமிழ் மக்களும் ஒரு ஐக்கியமான அரசியல் தலைமையை கொண்டிருக்கையில் எப்படி அந்த 30 வருட காலத்தில தமிழ் அரசியல் உள்நாட்டில பிளவுபட்டிருக்குதோ அதே மாதிரி அந்த அரசியல் வெளிநாட்டிலையும் பிளவுபட்டிருக்கு. இவைகள் தமிழ் அரசியலை எவ்வளவு சீர்கெடுத்த முடியுமோ அவ்வளவுக்கு சீர்கெடுத்தினோம். ஆனா நீங்கள் நன்றாக கவனிச்சு பார்த்தால் யார் இதை சீர்கெடுத்தினமோ இவைகள் அமைகிற அரசாங்கங்களோட ஓடி போய் ஒட்டி கொள்றதை நீங்க பார்க்கலாம்.
குறிப்பாக உள்நாட்டிலே மக்கள் ஓரளவுக்கு நிலைமையில புரிஞ்சிருக்கிறோம். ஏனென்றால் பொருளாதார ரீதியாக அவர்கள் பாதிக்கப்படும் பொழுது அரசியலும் ஒரு நிச்சயமற்ற நிலையை அடையும் போது அவர்கள் ஒரு மாற்று வழிமுறைக்கு போகிறார்கள். ஆனா வெளிநாடுகள்ல இருக்கிற யோசிக்கணும், தாங்கள் பணம் கொடுத்து அந்த அரசியல் கட்சிகளுக்கு உயிர் ஊட்டி வாக்குகளை வாங்கலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இது நீண்ட காலத்துக்கு நடக்க போற இல்லை. மற்றது இப்பொழுது தமிழ் மக்கள் இவர்கள் காசு கொடுத்து உருவாக்கின அரசியல் கட்சிகளும் ஊடகங்களும் அவர்கள் எதிர்பார்த்ததை செய்து முடிக்க இல்லை. உதாரணமாக சில ஊடகங்கள் அரசியல் கட்சிகளை விலைக்கு வாங்க பார்த்திருக்கு, அரசியல் உறுப்பினர்களை விலைக்கு வாங்க பார்த்திருக்கும். இது ஒன்றுமே சாத்தியப்படலை. ஆனபடியா வெளிநாட்டில இருக்கிறவையும் இனி யோசிக்கணும், அந்த மக்களின் எதிர்காலத்தை இந்த மாதிரி குழப்ப நிலையில வச்சு நாங்கள் கடைசியா அந்த மக்கள் எந்த விதமான அரசியல் சக்தியும் இல்லாத ஒரு எதிரிகளா மாறுற ஒரு சூழலுக்கு நாங்க தள்ளக்கூடாது. இன்றைக்கு ஒரு வாய்ப்பான அரசியல் சூழல் வந்திருக்கு. ஒரு ஐக்கிய இலங்கைக்குள்ள தங்கண்ட நியாயமான ஜனநாயக உரிமைகளை வென்றெடுக்கக்கூடிய ஒரு அரசியல் அதிகார சக்தி மையத்துக்கு வந்திருக்கு. இவியலோட ஜனநாயகத்தை என்ற அடிப்படையில நாங்கள் அவைகளோட பேரம் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாங்கள் வாழ்ற ஒரு நாடு என்று சொல்லுது. அவ்வாறான ஒரு சூழல் இதுவரையும் ஏற்பட்டது இல்லை. இனவாதத்துக்கு எதிராக அது நடவடிக்கை எடுக்க போவதாக கூறுகிறது. எனவே இந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தி இந்த மோசமான நிலையை தடுத்து நிறுத்துறதுக்கான ஆரம்ப அரசியல் வழிமுறைகளை நாங்கள் மேற்கொள்ளணும். அதைத்தான் வெளிநாட்டிலே உள்ளவர்களும் சிந்தித்து செயலாக்க வேணும். இப்பொழுது நாங்கள் புலம்பெயர் நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றபடியால் எங்களுக்கு இங்கே கண்காணிக்கக்கூடியதாக இருக்கின்ற பல விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த வெளிநாட்டில் இருப்பவர்கள் இந்த கட்சிகளுக்கு தனித்துவமாக நிதியை வழங்குவர்கள் நினைத்தால் அனைத்து கட்சிகளையும் ஒற்றுமைப்படுத்த முடியும் அல்லவா? உண்மையாக நீங்கள் கூறுவது சரி. அதாவது ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை நடத்துவதற்கு 30 வருட காலம் நீடிக்க செய்யறதுக்கான முழு பலத்தையும் அவர்கள் தான் கொடுத்தார்கள். அவர்களால் ஏலும் தமிழ் அரசியல் தலைமைகளுக்கு மத்தியிலே ஒரு ஐக்கியத்தை கொண்டாடுறதுக்கு, அதற்கு வெளிநாட்டிலே இருக்கிற அரசியல் ஒரு இணக்கத்தை கொண்டாடுறதுக்கு, பொதுவான இணக்கத்தை கொண்டாடுறதுக்கான அரசியல் சூழல் புலம்பெயர் நாடுகள்ல இல்லை. ஒவ்வொரு நாடுகளையும் இருக்கிறவர்களுக்குள்ள ஒவ்வொரு ஊடுருவல் நடந்திருக்கு. காசு படைச்சாக்கள், வியாபாரம் செய்கிறாக்கள், ஒவ்வொரு கடத்தில் போதவாசி, இப்படி பல வியாபாரங்கள்ல ஈடுபட்டு இருக்கிற ஆக்களுக்கு ஒவ்வொரு தேவைகள் இருக்குது. அவைகள் அதுக்குள்ளால சில அரசியல்வாதிகளை தங்களோட கைக்குள்ள வச்சு ஏதாவது செய்யலாம் என்று பாக்குறதால தமிழ் அரசியல் ஒரு சீரான நிலைக்கு கொண்டாடுறதுக்கு வெளிநாடுகளில் ஒரு ஐக்கியமான ஒரு பொதுவான அரசியல் கட்டுமானம் இல்லை. ஆனபடியா ஊடகங்கள்லாம் இந்த வேலையை செய்ய போகணும். அதாவது புலம்பெயர் தேசங்கள்ல இருக்கிற செயல்படுகிற ஊடகங்கள் இதால வர மோசமான விளைவுகளை அடையாளப்படுத்தி தமிழ் அரசியல் எவ்வளவு மோசமாக போகுது, புலம்பெயர் தேசங்கள்ல இருக்கிற பிளவுகள் எவ்வாறு தாயகத்து அரசியலை குழப்பமான நிலையில வச்சிருக்குது, தமிழ் மக்கள் தொடர்ந்தும் பலவீனமாக போவினால் அவைகள் எந்த விதமான அரசியல் தீர்வையும் எடுக்க முடியாத ஒரு சூழலுக்கு போடுவினம். இப்பொழுது பார்க்கும் பொழுது மலையக மக்களும் முஸ்லிம் மக்களும் ஒவ்வொரு அரசியல் பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். தமிழ் அரசியல் சீரழிந்து செல்கிறது. இது இவ்வாறு செல்லுமாக இருந்தால் வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல பாரம்பரியமாக வாழ்ந்த மக்கள் எந்த விதமான அரசியல் வலுவும் இல்லாத மக்களாக சென்று விடுவார்கள். இப்ப நீங்கள் உதாரணமாக 13வது திருத்தம் தொடர்பாக இந்தியா அதிக அளவு அழுத்தங்களை இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுக்கவில்லை என்ற கருத்து இப்பொழுது வர தொடங்கி இருக்கிறது. இந்திய அரசாங்கம் நினைக்கிறது இலங்கை அரசாங்கம் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு நெருக்கமாக இந்தியாவோட போய்கொண்டிருக்கு.
அப்ப இந்தியா ஏன் 13வது திருத்தத்தை அழுத்தி கொண்டிருக்கணும்? ஏனென்றால் இலங்கை முழுவதும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருமென்றா அதுக்கு தமிழ் அரசியலை பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை. தமிழாக்களுடைய அரசியலுக்குள்ளையும் 13வது திருத்தத்துக்கு எதிரான ஆக்களும் படிப்படியாக கூடி வருகின்றன. 13வது திருத்தத்துக்கு எதிரான ஆக்களை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்திருக்கணும். அனுபவிய தமிழ் அரசியலும் பிளவு ஓட்டு செல்லுற இந்த சூழல்ல ஊடகங்கள்லாம் சொல்லணும், இந்த ஆபத்தை எச்சரிக்கையா சொல்லணும். இதால வார ஆபத்து என்ன? தமிழர்களுடைய ஐக்கியம் சீர்குலிய உலக நாடுகளின் அழுத்தங்களும் இல்லாமல் போய்க்குள்ள தமிழ் மக்கள் ஒரு அரசியல் வறுமையான மக்களாகத்தான் அவையால் இருக்க போகிறார்கள் என்ற அந்த ஆபத்தான நிலையை ஊடகங்கள்லாம் வற்புறுத்தி கொண்டிருக்கணும்னு நினைக்கிறோம். நல்ல கருத்தை நீங்கள் கூறியிருந்தீர்கள். இது போன்று சில விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போதும் இப்பொழுது பார்க்க போனால் தமிழரசு கட்சிக்குள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த உள்பூசல் என்பது தொடர்ந்து கொண்டே போகின்றது. மக்களை வழிநடத்துவதற்காக ஒரு பெரும் கட்சியாக இருக்கின்ற தமிழரசு கட்சி தங்களை தாங்கள் நிவர்த்தி செய்ய முடியாமலுக்கு, ஒன்றிணைய முடியாமலுக்கு, ஒன்றான பேச்சுவார்த்தைக்குள் ஒன்று நிறுத்தி ஒன்றாக பயணிக்க முடியாதவர்கள் இவர்கள் மக்களுக்கான என்ன பணிகளை எடுத்து செல்வார்கள் என்று நீங்கள் ஒரு மூத்த அரசியல் ஆய்வாளராக பார்க்கணும். இது ஒரு முக்கியமான கேள்வி. என்னென்ன நீங்கள் அவதானிச்சிருப்பீர்கள், தமிழரசு கட்சிக்குள்ள 2 குழுக்கள் இருந்திருக்குது, இப்பவும் இருக்கின்றன. அதாவது பிரிவினவாத அரசியல், ஆட்சியாளர்களோடு இனிமேல் வாழ முடியாது என்று சொல்ற ஒரு அரசியல் கருத்தோட்டம் தமிழரசு கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு பிரிவினருக்கு இருக்குது. அதுக்கு ஸ்ரீதரன் மற்றும் பலர் தலைமை தாங்குவினர். மறுபக்கத்துல இந்த நாங்கள் கடந்த 30 வருட கால போரில பலவீனமா போட்டோம், உலக நாடுகளும் எங்கென்ற பிரிவினை அரசியலுக்கு ஆதரிக்க போறே இல்லை, இந்தியாவும் எங்களுக்கு ஆதரிக்க போறே இல்லை, ஆனபடியா நாங்கள் பிரிக்க முடியாத ஐக்கிய இலங்கைக்குள்ள அதிகார பரவலாக்கல் அடிப்படையிலான சமஷ்டி தீர்வுகளை நோக்கி நாங்க போக வேணும் என்று சொல்ற கருத்தோட்டமும் அதுக்குள்ள மந்திரன் போன்றவர்கள் தலைமை தாங்குகிறார். எனவே இந்த 2 அரசியல் ஆதிக்கமும் இந்த கட்சிக்குள்ள இருக்குது. நாங்கள் இது ஒரு ஜனநாயக அரசியல் என்றபடியா நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த அரசியல் எங்கே போய் முடிஞ்சிருக்கின்றால் சுமந்திரனை தோற்கடிக்க வேண்டும் என்றதான் கடந்த தேர்தலில் ஒரு முக்கியமான பிரச்சாரமாக அமைஞ்சிருக்குது. அப்ப இது எங்கே போய் முடியுதுன்னா, தமிழ் மக்களின் அரசியலுக்கான ஒரு ஜனநாயக வழிமுறையில இருந்து விலகி எந்த கருத்தை இவர் வச்சிருக்கிறாரோ அவரை தோற்கடிக்கிறதால அது அந்த கருத்தோட்டத்தையும் தோற்கடிக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணம் அரசியல்ல வந்திருக்குது. இதனால தான் தமிழரசு கட்சியால இந்த 2 போட்டி அரசியல்ல இருந்தும் வெளியில வர முடியாத நிலைமை இருக்கிறது. இதனாலதான் இன்றைக்கு சிங்கள அரசியல் பெரிய மாற்றத்துக்குள்ள உள்ளாக்கி அது வேற அரசியலை நோக்கி போய்கொண்டிருக்கு. ஆனா தமிழ் அரசியல்ல தனிநபர் முரண்பாடுகள் தான் இப்பவும் பேசப்படுது. தவறனைக்கு லைசன்ஸ் எடுத்ததார், கார் பெர்மிட் எடுத்ததார், ஊழலுக்கு போனதார், பணப்பட்டி வாங்கினதார், இதுகளை பற்றின விவாதங்கள் தான் இன்னமும் இருக்குது. இந்த அரசியல் தமிழ் அரசியல்ல இருக்கும் வரையும் அது வெளியில போக முடியாது. ஆனபடியா வெளியில ஒரு பலமான ஒரு சிவில் சமூகம் கட்டப்பட வேணும். வெளிநாடுகள்ல இவ்வளவு தூரம் பலமான சிவில் சமூகம் தேவையோ அதுபோல உள்நாட்டிலேயும் பலமான சிவில் சமூகம் சொல்லணும். நீங்கள் இப்படி பிளவுபட்டிருந்தீர்கள்டா இங்க வாழ்க்கை தான் அநியாயமாக போகுது என்று. அதாவது ஆயுத போரை தொடங்கி கடைசியாக மக்கள் தான் அதுக்கு விலை கொடுத்திருக்கணும். இந்த நிலைமைதான் வரப்போகுது. ஆனபடியா தமிழரசு கட்சிக்குள்ள இருக்கிற இந்த முரண்பாடுகள் தனி அரசியல் முரண்பாடாக இருந்தால் பரவாயில்லை. ஆனா இது தனிநபர் முரண்பாடாக மாறும் பொழுதும் தமிழ் அரசியலுக்கு பெரும் சாபக்கேடாகத்தான் கூற வேண்டி இருக்கிறது. உண்மையான விடயம். நிறைவாக அரசியல்வாதிகள் மக்களுக்கான அரசியல் நடத்தாமலுக்கு தங்களுக்கான கதிரை அரசியல் நடத்துவதை பற்றிய உங்களுடைய நிறைவான கருத்து வண்ணமாக இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல
இந்த கதிரி அரசியலினுடைய விளைவுதான் 2024 ஆண்டு பொது தேர்தல் முடிவுகள் எங்களுக்கு அதை உணர்த்தி இருக்குது. அதாவது இந்த கதிரி அரசியலால தமிழ் மக்கள்ல பெரும்பாலான மக்களுக்கு, உதாரணமாக கொரோனா காலத்தில் வருமானம் இல்லை, வேலை இல்லை, வைத்தியசாலை போன மருந்து இல்லை, பிரைவேட் பார்மசியில தான் மருந்து இருக்குது. அந்த மருந்துகளை வாங்குறா ஒரு தொகை விலை கொடுக்கணும். அதுக்காக நோயோடியே வாழ்ந்த மக்கள் கனவேர் இருந்திருக்கணும். பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு போசாக்குள்ள உணவு இல்லை, வைத்த நிரப்புற உணவை மட்டும் சாப்பிட்டு கொண்டிருந்திருக்கணும். பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்குது. பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர்கள் படிப்பிக்கிறேல, சம்பளங்களை மட்டும் வாங்கி கொண்டிருந்திருக்கணும். பிரைவேட் டியூஷன்கள் தான் வளர்ந்திருக்குது. இதை பற்றியெல்லாம் இந்த அரசியல்வாதிகள் ஒரு நாளுமே பேசினது. சாமானிய மக்கள் படுகிற துன்பங்களை இவர்கள் பேசினதே இல்லை. இவர்கள் வெறும் தேசியவாதத்தை பேசி மக்களின் வாக்குகளை கொள்ளையிடத்தான் இவர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த 2024 ஆண்டு தேர்தலில் இந்த சாதாரண மக்கள் விழிப்படைஞ்சிருக்கணும். இந்த அரசியல்வாதிகளால இனி தங்களை காப்பாற்ற முடியாது என்ற நிலைமையில தான் யாரும் எதிர்பாராத வகையில புதிய அரசியல் தலைமைக்கு அவை வாக்களிச்சிருக்கணும். இந்த மக்கள் ஏன் அப்படி வாக்களிக்க வேண்டியது தொடர்பாக நாங்கள் ஆழமான விவாதங்களை நடத்தணும். ஏன் மக்கள் திரும்பினவர்கள்? தமிழ் தேசியவாதிகள் ஏன் அவர்கள் தோற்கடித்தார்கள்? அவன் சாமானிய மக்களின் வாழ்க்கை தரம் குறித்தே இவைகள் பேசல. இந்த அரசியல் தான் எதிர்காலத்திலே நாங்கள் ஒரு பேச வேண்டிய அரசியலாக இருக்கும். நல்லது. நீங்கள் நீண்ட நாளைக்கு பிறகு எங்களோடு இணைந்திருந்து மூத்த அரசியல் ஆய்வாளராக இன்று எங்களோடு இணைந்திருந்து இந்த அரசியல் ஆய்வு களத்திலே கலந்து கொண்டமையிட்டு மிக்க மகிழ்ச்சி, நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த அரசியல் ஆய்வு களத்தில் நிச்சயமாக இணைந்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பை எனக்கு தந்த உங்களுக்கு நன்றி. உங்கள் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு நன்றி கூறி தொடர்ந்து உங்களுடைய அழைப்புகளை எதிர்பார்த்திருக்கிறேன். மிக்க நன்றி. நல்லது ஐயா, நல்லது. வணக்கம். மீண்டும் சந்திப்போம் என்று கொண்டு கொண்டோம். நல்லது உறவுகளை, இதுவரை நீங்கள் பார்த்தது அரசியல் ஆய்வுகளும் அரசியல் ஆய்வு களத்தில் லிங்கம் அவர்கள் லண்டனில் இருந்து மூத்த அரசியல் ஆய்வாளர். உண்மையிலேயே தேவையான விடயங்களை பற்றி கலைத்திருக்கின்றோம் இன்றைய அரசியல் ஆய்வு களத்திலே. அடுத்த அரசியல் ஆய்வு களத்தில் நிச்சயமாக இணைந்து கொள்கிறார். நன்றி, வணக்கம். தமிழ் பகுதியில இருக்கிற ஒரு சாரர் தமிழ் குறுந்தேசியவாதத்தை பயன்படுத்தி அரசியல் இருப்பை பாதுகாத்திருக்கு. இந்த பாரம்பரிய அரசியல் கட்சிகள் இனி இது எங்களுக்கு பொருந்தாது என்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது. தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்கான அடித்தளங்கள் போதுமானதாக இல்லை என்றது எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. இது சிங்கள அரசியல் சக்திகளும் இப்படி தமிழ் அரசியலை பிளவுபடுத்துறதுக்காக சுயேட்சை குழுக்களை ஊக்கப்படுத்தி இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சூழலை தான் சிங்கள பெருந்தேசியவாதம் எதிர்பார்த்திருக்குது. ஏனென்றால் தமிழ் அரசியல் எவ்வளவுக்கு எவ்வளவு பலவீனப்படுகிறதோ அது சிங்கள அரசியலுக்கும் அந்த அரசியலாக இருக்கும். அரசியல் ஆய்வுக்களம். உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களம்.